இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ஒரு டேவாக தான் இருந்தது. ஸோ மார்னிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு எங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த கேண்டலில் வந்து ஒரு செல் என்ட்ரி அப்படிங்கிறத எடுத்தோம். பட் இமீடியட்டாக எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆகிடுச்சு. பட் எஸ்எல் ஹிட் ஆகியிருந்தாலுமே எங்களுக்கு இமீடியட்டாக செகண்ட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடச்சிது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எடுத்த என்ட்ரிக்கான ப்ராஃபிட்டை எக்ஸாக்டாக எந்த இடத்துல புக் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்போது ஓகே, ப்ரைஸ் இதுக்கு மேலே ஃபர்தராக நம்மளுக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட், அதாவது டிக்ரீசிங் ட்ரெண்டுக்கு போக போகிறதில்ல, இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் இமீடியட்டாக இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி எடுக்கலை. ஸோ எப்படினாலும் கண்டிப்பாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறத எடுப்பாங்க. புல் பேக் எடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கான என்ட்ரிஸ் எக்ஸாக்டாக எந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு டோஜி கேண்டில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சின்ன ரொம்பவே ஒரு பாடியே இல்லாத ஒரு கேண்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டலில் எக்ஸாக்டாக ஒரு பை என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ இமீடியட்டாக ட்ரிகர் ஆனதுமே என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் ஹியூஜ் மூமெண்ட் பையிங் சைடில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் என்ட்ரி எடுத்ததில் இருந்து 100 பாயிண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாகவே மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னா 2 வே இருக்குது. ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று, நம்மளுக்கு இந்த மாதிரி 100 பாயிண்ட்ஸ் வந்ததும் ஓகே இன்றைக்கி நமக்கு 100 வந்திருக்கு அப்படின்ட்டு எக்ஸிட் ஆகுறது, இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னது அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்ஸை வந்து ட்ரெயில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ்வலாக ஒரு ட்ரேடுக்கு 41 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இவ்வளோக்குள்ளே ஒரு ஹியூஜ் மூமெண்ட் 2 கேண்டில்லே கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த க்ரீன் கேண்டலோடைய லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால என்னுடைய எஸ்எல்லை 50 பாயிண்ட்டுக்கு ட்ரெயில் பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ ட்ரெயில் பண்ணி கொண்டு வந்து வைக்கும்போது எக்ஸாக்டாக இந்த க்ரீன் கேண்டலுக்கு கீழே தான் எஸ்எல் இருந்தது. ஸோ இந்த ஒரு ரிவர்சலில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எஸ்எல் ஹிட் ஆகியிருந்தாலுமே ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் நல்லா போகிறாங்க அப்படின்னா நம்ம எஸ்எல்ஸை ட்ரெயில் பண்ணும்போது இஃப் இன்கேஸ் இந்த ட்ரேட் நல்லா ஒர்க் அவுட் ஆகி 24,500 வரைக்கும் போகியிருந்தாலுமே கூட 50ல் இருக்கிற எஸ்எல்லை மறுபடியும் கொண்டு வந்து 100க்கு கண்டிப்பாக ட்ரெயில் பண்ணி வச்சுருப்பேன். 100 இல்லைனாலும் ஒரு 80க்கு ட்ரெயில் பண்ணி வச்சுருப்பேன். மறுபடியும் இந்த இடம் தான் டார்கெட் அப்படிங்கிறதுனால டார்கெட் ஜோன் கிட்ட வரும்போது பர்ஃபெக்டாக போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து டார்கெட் நோக்கி போகாமல் மறுபடியும் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடுச்சு. ஸோ வந்த ப்ராஃபிட்டை எப்போவுமே நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம ட்ரெயில் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரீஎன்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகலை. கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ்லேயே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு ப்ராஃபிட்டபிளாக. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.